Welcome Jesus, welcome Jesus, welcome Jesus, welcome Jesus, welcome Jesus, welcome Jesus, welcome Jesus. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஆராதிப்போம். வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. வெல்கம் ஜீசஸ், 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 வெல்கம் ஜீசஸ். வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆராதனை 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 அப்பா பிதாவே ஆராதனை, இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை, இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. பரிசுத்த ஆவியாரே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை. பரிசுத்த ஆவியாரே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை. வெல்கம் ஜீசஸ், 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 வெல்கம் ஜீசஸ். வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. வாங்கப்பா வரவேற்கிறோம், வந்து எங்களை ஆசீர்வதிங்க. கரமுயர்த்தி ஒப்பு கொடுப்போம். இதோ நம் தெய்வத்தை வரவேற்றிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதோ தெய்வம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறோம். கரமுயர்த்தி எல்லாருமை துதிப்போமா. இதோ நாம் கூப்பிட்டபடியே வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டோம், அவரே வந்து நிற்கிறார். அவரை துதிப்போமா துதிப்போமா. துதிகன மகிமை ஆண்டவருக்கே சொந்தம். ஆராதனை 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 துதி மகிமை எல்லாருமாய் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை. ஏதோ கரமுயர்த்தி சத்தமாய் குரலை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த அளவுக்கு அவரை துதிக்க முடியுமோ எல்லாருமாய் ஆண்டவரை துதிங்க, இயேசுவை துதிங்க. விண்ணக தந்தையை ஆராதிங்க, ஆராதனைக்குரிய தெய்வம் இயேசுவே. துதி எழும்பட்டும், ஆராதனை எழும்பட்டும். ஆராதனைகளே தடைகள் விலகி போகும், கட்டுகள் விலகி போகும். ஆண்டவரே உன்னை மறுரூபமாய் மாற்றுகிறார். உன் நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் கட்டுகள் மாறும், உன் வேதனைகள் மாறும், உன் வாழ்க்கை நிலை மாறும். உன்னுடைய அனைத்து நிலைகளையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமது சன்னிதானத்திலே கரமுயர்த்தி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எழுப்புகின்ற குரல், ஆண்டவரே பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள், ஆண்டவரே உமது தெய்வீக பிரசனத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எதையும் நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தெய்வம்.
உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னீரே. ஏதோ எங்களை நீர் மறுபடியும் பிறக்க வைக்கிற தெய்வம் ஆண்டவரே, மறுரூபமாய் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் செய்ய போகிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த நாளிலே நாங்கள் காண செய்வீராக. எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இடு இணையில்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரம் உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை மறுரூபமாய் மாற்றுகின்ற தெய்வமே, என் நிலையை உயர்த்துகிற தெய்வமே, என் சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வமே, என் பாவங்களை என் சாபங்களை மாற்றி ஆசீர்வாதமாய் என்னை உயர்த்துகிற தெய்வமே, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே ஸ்துதி, உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் மறுரூபமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அவரே மறுபடியும் பிறக்க செய்கிறார். இனிமேல் என்னிடம் இருக்கிற இந்த நிலை மாறிவிடும். என்னிடம் இருக்கிற கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பாவ சாபங்கள், நோய் நோக்காடுகள் என்னை விட்டு மாறி நான் மறுரூபமாய் புதிய நிலைக்கு மாறுவேன். ஆண்டவரே என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்திலே ஆண்டவரை காண்கிற போது ஏதோ அந்த மறுரூப மலையிலே ஏதோ ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவரை கண்டபோது அவர்கள் எண்ணில் மட்டிலடங்கா மகிழ்ச்சியை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாள் முழுவதும் இதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு ஆசை கடவுளை போல மாறணும்னு ஆசை, இயேசுவோட இருக்கணும்னு ஆசை, மறுரூபமாய் மாறணும்னு ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேற மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படி பார்த்தா ரெண்டு காரணம். ஒன்று, நாம் இருக்கிற நிலையிலேயே நம்ம இருந்துட்டா போதும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நான் இந்த நிலையில் நான் இருக்கிற நிலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு சில நேரத்தில் வி ஆர் ஹாப்பி. நாம் செய்கிற பாவத்தில் கூட சில பேர் சந்தோஷமாக இருப்போம், அல்லது இருக்கிற நிலையிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இருக்கின்ற அளவில் இருந்து, நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்ம மாறணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் புத்தகத்தில் தாவீது அவர் இருக்கிற நிலையிலே இருக்கிறார். அவருடைய இடத்தை விட்டு எழுந்து போகிறதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் நீண்ட நாள் குடிச்சிக்கிட்டே இருப்பான், குடியை விட்டு வெளியில் வர முடியாது. சில பேருக்கு சீரியலை விட்டு வெளியில் வர முடியாது. சில பேருக்கு செல்ஃபோனை விட்டுட்டு வெளியில் வர முடியாது. ஆனால் மறுபடியும் பிறக்கணும்னு ஆசை, செல்ஃபோன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசை, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசை. இந்த இடத்துல தாவீதுக்கு அரசனாக வேண்டும் என்ற ஆசை, அரசனாக வேண்டும். திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு நாத்தான் திருப்பொழிவு செய்து விடுகிறார். ஆனாலும் அவன் அரச நிலைக்கு அவன் உயரவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அந்த வனாந்தரத்தில், அந்த பாலைவனத்தில் அவன் திருப்பொழிவு செய்யப்பட்ட போதிலும் கூட அவன் பயந்து நான் அரசனாக மாட்டேனா. அவன் என்ன செய்கிறான்? ஒரு இருக்கிற இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி தான் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம், என்னுடைய கவலை மாறுமா, என் துன்பம் மாறுமா, நான் மறுபடியும் பிறப்பேனா, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்குமா, நான் கடவுளுடைய சன்னிதானத்தில் ராஜ்யத்தில் நான் தொடர்ந்து இருப்பேனா. 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஜோனத்தன் இன்னைக்கு தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த நிலை நமக்குள் வந்து விட்டால், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜோனாத்தானை போல நம்ம மாறிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிறந்து விடுவோம். அன்னைக்கு ஜோனத்தன் மட்டும் இல்லை என்றால் தாவீது அரசனாய் இருக்க முடியாது, தாவீது மறுபடியும் பிறந்திருக்க முடியாது, தாவீது மறுரூபமாய் அந்த அரசனாய் உயர்ந்திருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஜோனத்தானா மாறணும். இன்னைக்கு இந்த இரக்கத்தின் ஊற்றுக்கு வர நீங்க
ஜோனத்தனா மாறி வீட்டுக்கு போகும்போது உங்கள் கணவனையோ உங்கள் பிள்ளையையோ ஒரு பாவியையோ ஒரு துரோகியையோ நீங்கள் என்ன செய்ய முடியும்? மறுரூபமாய் மாற்ற முடியும். நீங்கள் மட்டுமல்ல, உங்ககிட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் மறுரூபமாய் மாற்ற முடியும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் இருக்கின்ற நிலையை விட்டு விட்டு ஒரு புதிய நிலைக்கு நாம் கடந்து போக வேண்டும். நம்ம இருக்கிற நிலை உங்களுக்கு தெரியும், நீங்களாம் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த நிலையை விட்டு விட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் லெவல், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு கடந்து போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். வசனத்தை வாசிப்போம். 17வது வசனம் வாசிப்போம். அவர் தாவீதிடம் அஞ்சாதே, என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார். என் தந்தை சவுல் என்ன செய்கிறார்? தாவீதை அழித்து விட வேண்டும், தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது யாரு? உங்க துரோகி, உங்க எதிரி சாத்தான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். இரக்கத்தின் ஊற்று தியான மையத்துக்கு போறியா? நீ மறுரூபமாக்கும் தியானத்துக்கு போறியா? நீ மாறிடுவியா? நீயாவது மாறுறதாவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயாவது. அப்போ நம்மெல்லாம் பேயா மாறிட்டோம் இல்லையா? நம்மளாம் பேயா மாட்டனாலாம் உங்களை யோனத்தானா மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து நீ போய் மாறிடுவியா? உலகமே மாறினாலும், இயேசுநாதரே உன் முன்னாடி வந்து நின்னாலும் நீயாத்தான் இருப்ப. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். இன்னைக்கு யார் வந்து சொன்னாலும் சில பேர் என்ன பண்ணுவோம்? இந்த காதலை வாங்கி அதனால தான் இந்த இரக்கத்தின் ஊற்றில் இன்னைக்கு ஜேம்ஸ் பிரதர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு முறையும் உங்களை போட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் வாங்க வந்து கேளுங்க, மாறுங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாய்ப்புலாம் எல்லா பங்குக்கும் கிடைக்கல, எல்லா ஊருக்கும் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் ஊற்று இந்த தமிழ்நாட்டில் ஒரு 10 இடம் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ ஒரு ஆன்மீக எழுச்சி உண்டாகும். ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இன்னைக்கு சாத்தான் உங்களை தேடி திரிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இரக்கத்தின் ஊற்றுக்கு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த சாத்தான் உங்களை கண்டுபிடிக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தான் உங்களை கண்டுபிடிக்க மாட்டான். நீ வீட்டில் உட்காந்துருந்தா, நீ டிவிக்கு முன்னாடி உட்காந்துருந்தா அவன் அப்படியே கப்புன்னு பிடிச்சிப்பான். அதுக்கப்புறம் நீ என்னத்தான் நீ மிஞ்சினாலும் அவனை விட்டு நீ விலகி. அப்போ நீ சாத்தான உங்களை கண்டுபிடிக்க கூடாதுன்னா யாருக்கு முன்னாடி வந்து நிற்கணும்? ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற நிலையிலே வந்து நிற்க முடியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னா நம்மளால நிற்க முடியுமா? இன்னைக்கு நிற்க முடியுமா? இன்னைக்கு முடியாது. ஏன்? மடியில் கனம். அதனால தான் இன்னைக்கு சாமியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாவசங்கீர்த்தனம் பண்ணுங்க, நாளைக்கு திரும்ப வந்து பாவசங்கீர்த்தனம் பண்ணுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். அருமையான ஒரு வாய்ப்பு. பிரியமானவர்களே, அந்த சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், நீ இஸ்ரவேலுக்கு அரசனாவாய். யோனத்தான் சொல்றான் பாருங்க, நீ யாரு? தாவீது, நீ இங்க இருக்கிற நிலையிலே இருக்க கூடாது. இப்ப நீ பயந்து உட்கார்ந்திருக்கிற. இப்போ உன் நிலை என்ன? நீ அபிஷேகம் செய்யப்பட்டவன், நீ திருநிலை செய்யப்படுத்தப்பட்டவன், நீ அரசனாக கோபுரத்தில் அந்த அரண்மனையில் இருக்க வேண்டியவன். நீ பயந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் பயந்து உட்கார்ந்திருக்கிறோம். உறுதி தரும் ஆவி, புதுப்பிக்கின்ற ஆவி இல்லாமல், தூய்மையான உள்ளம் இல்லாமல் பயந்து வந்து உட்கார்ந்திருக்கிறோம். தாவீது கிட்ட அந்த உறுதி இல்லை, தாவீது கிட்ட அந்த புதுப்பிக்கின்ற ஆவி இல்லை, அவன் பயந்து உட்கார்ந்திருக்கிறான். அப்பத்தான் யோனாத்தான் சொல்லுகின்றான், நீ இஸ்ரவேலுக்கு அரசனாவாய், அப்போது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன். இது என் தந்தை சவுலுக்கு கூட தெரியாது. பேய் பிசாசு கூட தெரியாம ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். இன்னைக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் முன்னாடி வந்து நிற்கணும். இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறோம். அப்போ அவர் முன்னாடி வந்து நிற்கணும்னா நம்ம பாவ நிலையை விட்டு கடந்து நம்ம அபிஷேக நிலைக்கு வரணும். அப்போ இருக்கிற நிலை, இப்போ நம்ம இருக்கிற நிலை நமக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம மனசாட்சி சொல்லும்,
ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. நீங்கள் உங்கள் பாவ நிலையில் இருந்தால் உங்கள் பாவ நிலையில் இருந்தால் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாது. உங்கள் பாவ நிலையை விட்டு விட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி, இன்னைக்கு தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் வருகிற போது நீங்கள் கம்பீரமாக எழுந்து நிற்கணும். ஏனென்றால் யோனாத்தான் சொல்வது போல, பயப்படாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, பயப்படாதே, இன்னும் நிறைய பேர் பயப்படாத. நீ இருக்கிற நிலையை விட்டுட்டு வரணும். தைரியமா சொல்லு, பயப்படாத. புருஷனை பார்த்து, உன் எதிரியை பார்த்து, நாங்கள் எங்க ஃபாதர் பயப்படுறோம், வேற யாரையாவது சொல்லுங்களேன் பயப்படுவோம். இன்னைக்கு மனுஷனை பார்த்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மனுஷனை பார்த்து, எதிரியை பார்த்து, பேய் பிசாசை பார்த்து பயப்படாத, பயப்படாத. இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தூத்துக்குடிக்கு இஸ்ரேலுக்கு அரசனாவாய். ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறோம். இந்த புண்ணக்காயில் நம்மளாம் அரசி ஆவோமா? ஆவோம். நம்மளாம் அரசன் ஆவோமா? ஆவோம். ஆண்டவர் நினைத்தார். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். அவர் நினைச்ச ஆசீர்வாதம் அவர் நினைத்து தான் கொண்டிருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவர் நினைக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மறுபடியும் பிறக்க செய்ய, மறுரூபமாய் மாற்ற. நிறைய பேர் பயந்து பயந்து பயந்து, நான் மட்டும் இதை விட்டுட்டு போயிட்டேன்னா என் பிசாசு என்ன செய்யும், என் சாத்தான் என்ன செய்வான், என் வீட்டுக்காரர் என்ன செய்வார். இன்னைக்கு பாவ நிலையிலிருந்து நீங்கள் எழுந்து நீங்கள் எங்கே வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த பாவ நிலையிலிருந்து மாற வேண்டும். உங்கள் நிலையை விட்டு எழுந்து நீங்கள் ஆண்டவரிடம் வர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ரெண்டு விஷயம் தான். இரண்டாவது, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நிறைய பேருக்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன், அந்த அவங்கவுங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி வச்சுருப்பான். எனக்கு இது போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும் போனால் போதும், அதுவும் பாதி பூசைக்கு போனால் போதும், கடைசியில் சென்று வாருங்கள் திருப்பலிக்கு முடிந்தது அதுக்கு மட்டும் போனால் போதும், எனக்கு பாவ சங்கீதத்துக்கு போயிட்டு சாமிகிட்ட எதையாவது புலம்பிட்டு, அது காது கேட்காத சாமியார்கிட்ட போய் எதையாவது ஒப்பிச்சுட்டு வந்தால் போதும். சில பேருக்கு இதெல்லாம் அதான், நான் வேளாங்கண்ணிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு போனால் போதும், அல்லது வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்மஸுக்கோ ஈஸ்டருக்கோ போனால் போதும். இப்படித்தான் நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. இரண்டாவது அருமையான ஒரு வசனம், அந்த விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் இணை விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனம். விடுதலை பயணம், இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக சென்றடையும் வரை மன்னா உண்டனர். அவர்கள் மன்னா உண்டனர். 40 வருஷம் இந்த மன்னாவை தான், ஒரே மன்னாவை தான் தின்னுட்டு இருக்கிறான். 40 வருஷம் அரைச்ச மாவையே அரைப்போமா, துவைச்ச துணியையே துவைப்போமா. 40 வருஷம். சில பேர் வீட்டிலலாம் சொன்னதே சொல்லிட்டு உட்காந்துருப்போம். சில பேர் வாழ்க்கை அப்படியே இருக்கும். 40 வருஷமாக அப்படியே தான் இருக்கிறோம். 40 வருஷம் இல்லை, ஒரு சின்ன ஒரு கணக்கு. ஒரு நாளைக்கு நம்மளாம் 8 மணி நேரம் தூங்குகிறோம். சராசரியாக நமக்கு 75 வயசுன்னு வச்சிங்களேன். சராசரியாக ஒரு மனுஷனுக்கு 75 வயசு அப்படின்னா 75 வருஷம் வாழ்கிறான்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குகிறோம். அப்போ எத்தனை வருஷம் தூங்குகிறோம்? 25 வருஷம். 25 வருஷம் தூங்கியே கழிச்சிடுறோம். 25 வருஷம் தூங்கியே கழிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மனுஷன் தூங்கி எழுந்தானா அடுத்த 2வது செய்கிற வேலை என்னது? பேசுறது. 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் பேசுகிறோம்? 4 மணி நேரம் பேசுகிறோம். 4 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறோம். 4 மணி நேரத்துக்கு மேலே தான் பேசுகிறோம். அப்போ எத்தனை வருஷம் போயிடுது? அடுத்த 15 வருஷம் போயிடுது. 75ல் 25 15 கழித்து பார்த்தோன்னா மீதி எத்தனை வருஷம் இருக்குது? மீதி 40 வருஷம் இருக்குது. அந்த மீதி 40 வருஷத்தில் அடுத்த பாதி நேரம் என்ன பண்ணுறோம்? அடுத்த பாதி நேரம் எதுக்கு செலவிடுறோம்? சாப்பிட்றதுக்கு. அதில் 15 வருஷம் போயிடுது. அப்போ மீதி எத்தனை வருஷம் இருக்குது? 25 வருஷம் இருக்குது. அந்த 25 வருஷத்தில் மீதி 20 வருஷம் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் வேலை செய்கிறோம். வீட்டில் கழுவுறது, துடைக்கிறது, சமைக்கிறது, வேலைக்கு போகிறது, ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் எல்லாரும் வேலைக்கு போகிறது. மீதி எத்தனை வருஷம்? மீதி 20 வருஷத்துக்கு வேலை செய்கிறோம். மீதி எவ்வளோ இருக்குது?
மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 5 வருஷம் இருக்குதான். மீதி அந்த 5 வருஷம் என்ன பண்ணுறோம்? அந்த 5 வருஷத்தை மொபைலுக்கும் மேக்கப்புக்கும் வெட்டி கதை மற்ற எதுக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் செலவிட்டுறோமா? அப்போது கடவுளோட எவ்வளோ நேரம் செலவிடுறோம்? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மன. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் தேடி பார்க்குறார் திருவெளிப்பாடு புத்தகத்தில். இன்னைக்கு உன் இதய கதவை திறந்து வை மகனே, உங்கள் இதய கதவை திறந்து வைங்க, எந்த நேரமும் நான் வருவேன், நான் வந்து வாசம் செய்வேன். ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் பார்க்குறார், உள்ளத்தை பார்க்கிறார், மனசை பார்க்குறார். யாருக்கிட்ட வரலாம், யாருக்கிட்ட வரலாம், யாருக்கிட்ட வரலான்னு ஆண்டவர் பார்க்குறார். ஆனால் யாருக்கிட்டையும் போக முடியல. ஒரு குறை இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குறை இருக்கிறது. அது என்ன குறை? தொடக்கத்தில் இருந்த அன்பு. தொடக்கத்தில் இருந்த அன்பு, அதே பரிசுத்தம், பரிசுத்தமான உள்ளம், தொடக்கத்தில் இருந்த உறுதி தரும் ஆவி. சின்ன வயசில் பிடிவாதம், அம்மா பொய் சொன்ன, பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்கா, நீ தப்பு பண்ண சாமி உன் கண்ணை குத்திரும். சின்ன வயசில் பிள்ளைங்களாம் தப்பு பண்ணக்கூடாது. சின்ன வயசில் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தோம். நீங்களே யோசித்து பாருங்களேன், சின்ன வயசில் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம். ஆனால் போக போக பழக பழக வாழ்க்கையில் பெரிய ஆளாவை நம்ம எவ்வளவு தவறுகளுக்குள் நாம் வீழ்ந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் அந்த மன்னாவையே தின்னுட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு நாமும் அப்படித்தான். 40 ஆண்டுகள், நீண்ட ஆண்டுகள் எதுலையாவது ஒரு இதில் படுத்து கிடப்போம். இன்னைக்கு அதை விட்டு எழுந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரணும். ஒன்று, நாம் இருக்கிற பாவ நிலையை விட்டு நாம் மாற வேண்டும். 2வது, நீண்ட காலம். இன்னைக்கு பிரதர் அருமையாக சொன்னார் ஜேம்ஸ், 5 காரியங்கள். நீண்ட காலமாக நடக்காத விஷயம் ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? நீண்ட காலம் இஸ்ரவேலை போல நீ மன்னாவையே தின்னு கொண்டுட்டு இருக்கிற. நீண்ட காலம் அந்த ஊதாரி பிள்ளையை போல பண்ணி திங்கிறதையே தின்னுட்டு உட்காந்துருக்கிற. உன் சந்தோஷத்திலே இருந்துட்டு இருக்கிற, உன் சுகத்திலே இருந்துட்டு இருக்கிற. அந்த உன் சுகத்தை விட்டு தூக்கி போட்டுட்டு, உன் சந்தோஷத்தை தூக்கி போட்டுட்டு, இனிமேல் எனக்கு சந்தோஷம் இயேசுதான், இனிமேல் எனக்கு அழகு இயேசுதான், எனக்கு எல்லாமோ இயேசுதான். அப்படி உன் சுகத்தை, உன் சந்தோஷத்தை, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். அவங்க சுகத்தில், அவங்க சந்தோஷத்தில் படுத்து கிடந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் பிறக்க முடியாது, மறுரூபமாய் மாற முடியாது. பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் உங்களை கடந்து வருகிற போது நான் பார்க்கிறோம், அந்த பார்வையற்ற குருடன் தன் நிலையை விட்டு எழுந்து, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். தன் நிலையை விட்டு அவன் ஆண்டவரை தேடுறான். அந்த பாவியான பெண் தன் நிலையை விட்டுட்டு அவன் என்ன பண்றான்? எழுந்து வரா. அந்த சக்கேயு தன் நிலையை விட்டு எழுந்து அந்த மரத்தில் ஓடி போய் என் ஆண்டவர் இயேசுவை காண்பேன் என்று சொன்னான். அதுபோல நிலையை விட்டு நீ எழுந்து வந்தால் இயேசுவை காண முடியும். அவர் உன்னை மறுபடியும் பிறக்க செய்வார். இரண்டாவது யோவான் நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நீண்ட ஆண்டு காலம், நெடுங்காலமாய் அவன் படுத்த படுக்கையாவே கிடக்கிறான். அவனை தூக்கிவிட யாருமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவன் நம்மை தூக்கி விடுகிற தெய்வம். நீண்ட காலம் படுத்து கிடக்கிறாயா? நீண்ட காலம் ஒரே நிலையில இருக்கிறாயா? உன் சந்தோஷத்துக்குள்ளேயே, உன் சந்தோஷத்துல, உன் கம்ஃபர்ட் சோனுக்குள்ளேயே நீ இருக்கிறாயா? இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? அதை தூக்கி போட்டுட்டு இனிமேல் எனக்கு எல்லாம் இயேசுதான், எனக்கு எல்லாம் இயேசுதான். இன்னைக்கு உனக்கு நீண்ட நேரம் சந்தோஷம் எது? ஒரு நாளைக்கு நீண்ட நேரம் எதில் உட்காந்துருக்கிறீங்க? டிவி இல்லையா, மொபைல் இல்லையா, உன் போதை இல்லையா, உனக்கு பிடிச்சது இல்லையா? அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு இயேசுவுக்கு முன்னாடி வந்து உட்கார், ஆண்டவருக்கு முன்னாடி வந்து உட்கார், கொஞ்சம் நேரம் பைபிளை வாசி. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நேரம் பைபிளை வாசிங்க, நீண்ட நேரம் செவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை எல்லாம் என் ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா. இந்த 2 காரியங்களை ஆண்டவர் வருகிற போது உங்கள் நிலையிலிருந்து, பாவ நிலையிலிருந்து நீங்கள் மாறணும். இன்னொன்று, நீண்ட நாட்களாக எந்த பாவம் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, எந்த சுகம் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, எந்த இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா, இயேசுவே என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா, இயேசுவே என் கஷ்டத்துக்குள்ள வாங்கப்பா, இயேசுவே என் பிரச்சனைக்குள்ள வாங்கப்பா, ஆண்டவரே என் நோய்க்குள்ள வாங்கப்பா, ஆண்டவரே என் வேதனைக்குள்ள வாங்கப்பா.
நாங்க யாருக்கிட்டப்பா போவோம், நாங்க யாருக்கிட்டப்பா சொல்லுவோம்? இன்னைக்கு உங்ககிட்ட தான்ப்பா வரப்போகிறோம். ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என் மனதுக்குள்ள வாங்க, என் நிலையை மாத்துங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இந்த பாவ நிலை, அந்த தாவீதை போல நீ பயந்து 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 நீ இருக்கிறாயா? யோனத்தான் சொல்லுகிறா, நீ பயப்படாதே, நீ இஸ்ரவேலுக்கு அரசனாக போகிறா. இன்னைக்கு நிறைய பேர் பயந்து 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 நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வரப்போகிறார். நீ அரச குருத்துவ திருக்கூட்டத்திற்குள் நுழைய போகிறார். நீ ஆண்டவருடைய பார்வையில் நீ மிக மிக மதிப்புக்குரியவள், மதிப்புக்குரியவனாய் நீ மாறப்போகிறார். நீ உன் நிலையை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு, இரண்டாவதாக நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் வேதனை, நீண்ட நாள் போராட்டம் உன்னை ஆட்டி படைக்குதான். இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். உன் நீண்ட நாள் பிரச்சனையை, உன் நீண்ட நாள் போராட்டத்திற்கு இன்னைக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்க போகிறார். நம் தெய்வத்தை வரவேற்போமா? ஆண்டவர் இயேசு வருகிற போது இந்த இரண்டு நிலையிலும் நீங்கள் கடந்து வருகிற போது நீங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தில் நீங்கள் மறுபடியும் பிறப்பீர்கள். உங்கள் நிலை மாறும். உங்கள் இந்த பாவ நிலை, கஷ்ட நிலை, துன்ப நிலை, நோய்வாய்ப்பட்ட நிலை, இந்த உலகத்தினுடைய சாபத்திற்குள்ளே உரிய நிலை மாறும். இரண்டாவது, ஏதோ நீ கடந்து வந்த பாதை கரடுமுரடான பாதையா, நீண்ட காலமாக நெடுங்காலமாக உன் குடும்பம் எழுந்திருக்கலையா, உன் வாழ்க்கை எழுந்திருக்கலையா, உன்னை தூக்கிவிடவே ஆண்டவர் வருகிறார். உன்னை எழுப்பி விடவே என் தேவன் வருகிறார். தெய்வத்தை வரவேற்போமா? அவர் கொடுக்கிற பிரசன்னத்தை, அவர் கொடுக்கிற ஆசையை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயார் செய்வோம். கைகளை விரித்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மீது சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தீமைகளிலிருந்தும் இப்பொழுதே விடுதலையின் பாதைகளை திறந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும். என்னை என் குடும்பத்தையும் பாதித்திருக்கிற எல்லா பாதிப்புகளிலிருந்தும் கைகளை கும்பிடுவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் வெறுங்கையோடு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிறைவேறிய தீரும். மனுஷன் தடுக்க நினைத்தாலும், உலகம் தடுக்க நினைத்தாலும், சாத்தான் தடுக்க நினைத்தாலும் நடக்கவே நடக்காது. ஏனெனில் என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவரிடமிருந்து உங்களுக்குரிய நன்மைகள் புறப்படுகிறது. சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை மறுரூபமாக்கும் தெய்வமே, என்னை மறுரூபமாக்கும் தெய்வம், என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வதித்தருளும். மாண்புயரியோ அருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மறுரூபமாகி ஆண்டவரை உமது மகிமையை உமது அரியணையை நெருங்கி வந்து நீர் கொடுக்கிற விடுதலை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். தந்தையாகி இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கைகளை உயர்த்தி என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் நண்பனும் நீரே, இயேசுவே இயேசுவே. என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதித்தருளும். என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதித்தருளும். நித்தியரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே.